அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வள்ளற்பெருமான் நமக்கு அருளிய திருவருட்பாவிலிருந்து 6ஆம் திருமுறையிலிருந்து 107வது பதிகத்தில் இருக்கின்ற ஞானசரியை பாடலுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞானசரியை மொத்தம் 28 பாடல்களை கொண்டது. இதுவரையிலும் 27 பாடலுடைய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். இன்று ஞானசரியினுடைய கடைசி பாடல். ஞானசரியை என்பது மரணமில்லா பெருவாழ்வை பெறக்கூடியது. சமயங்கள், மதங்கள், மார்க்கங்களை சாராத ஒரு மார்க்கமாகிய சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றினால் நாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் என்ற ஒரு நிலையை உலக மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் ஞானசரியை வளர்ப்பமானவர்கள் நமக்கு அருளினார்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சரியை, கிரியை, யோகம் என்ற 12 நிலைகளையும் கடந்ததுதான் ஞானசரியை. வளர்ப்பமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல்களினால் வளர்ப்பமானவர்கள் 33 ஆண்டுகள் சென்னையிலே திருவொற்றியூரிலே தியாகராஜ பெருமான் கோயிலிலே இருந்து கொண்டு எப்படி சமயங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டு இருந்தார் என்பதையும், சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை எப்படி வழிபட்டார் என்பதையும், அப்போ சைவ சமயத்தின் அடையாளமாகிய திருநீரை பூசிக்கொண்டும் உத்தராட்ச மாலையை போட்டுக்கொண்டும் எப்படியெல்லாம் இருந்தார் என்பதையும் நாம் ஏற்கனவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவிளையாடல் என்ற பதிவுகளிலே நாம் தெளிவாக பார்த்துவிட்டோம். காரணம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனது மகனை சமயங்களிலும் மார்க்கங்களிலும் கூறப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்ற செய்து, அதன் பிறகு தன் மகன் வாயாலேயே இதெல்லாம் தேவையில்லை, உலக மக்களே இதெல்லாம் பொய் என்று சொல்ல வேண்டும், அதன் பிறகுதான் சுத்த சன்மார்க்க நிலையை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனை இந்த பூலோகத்தில் 51 ஆண்டுகள் உலாவ விட்டு கொண்டிருந்தார் என்பதை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். அதன் பிறகு 33 ஆண்டுகள் கழித்து சுத்த சிவஞான வெளிக்கு சென்று அங்கு தன் தந்தையிடம் சத்தியஞான சபையில் இருக்கின்ற தன் தந்தையிடம் சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொண்டு சாகா கல்வியை கற்றுக்கொண்டு மீண்டும் பூலோகத்துக்கு திரும்பி வரும்போது கருங்குழியிலே 9 ஆண்டுகள் உறைவிடமாக கொண்டுள்ளார் என்பதையும், அதன் பிறகு ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தர்மசாலையை நிறுவி அங்கே அணை அடுப்பை மூட்டி வருகின்றவர்களுக்கு பசியை போக்கிக் கொண்டிருந்ததையும் நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்துவிட்டோம். இறைவனுடைய 51 ஆண்டு திருவிளையாடல்களில் 48 ஆண்டுகள் வரையிலும், அதாவது தர்மசாலையில் நமது பிள்ளை பெருமானவர்கள் இருக்கின்ற வரைக்கும் இறைவனுடைய திருவிளையாடல்களை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். 350 பதிவுகளை நாம் ஏற்கனவே யூடியூபிலே பதிவு செய்திருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதன் பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானவர்களும் தந்தையும் மகனும் 2 பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அந்த இடத்தை தேர்வு செய்வதற்காகவும் மேட்டுக்குப்பம் செல்லுகிறார்கள். அந்த இடத்தை தேர்வு செய்கிறார்கள். அங்கே இருக்கும்போது வள்ளற்பெருமானுடைய ஆற்றல்கள் எப்படி இருந்தது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறோம், லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கிருந்து கொண்டு சத்தியஞான சபையை நிறுவியது, அகவல் எழுதியது, இதெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். அதன் பிறகு தன் அறையில் இருந்த தீபத்தை வெளியே எடுத்து வைத்து, இந்த தீபத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறார், அதை நீங்கள் பாவனை செய்து ஞானசரிய பாடல்களிலே 28 பாடல்களை நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் என்று கூறினார். அதன் விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதன் பிறகு சுத்த சன்மார்க்க நிறுவுவது, பேருபதேசம் செய்வது, அதன் பிறகு அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனோடு வந்து 2 கலந்து கொள்வது, இந்த நிகழ்வுகளை பின்னாளில் பார்க்க போகிறோம். இன்று ஞானசரியுடைய 28வது பாடலை நன்றாக கவனியுங்கள். சார் உலக வாதனையை தவித்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்து அருளும் உத்தம சத்குருவை நேர்வுறவே எவராலும் கண்டுகொளற் கரிதாம் நித்திய வான்பொருளை. இறைவனை பற்றி கூறுகிறார். அருட்பெருஞ்சாண்டவர் எப்படிப்பட்டவர்? சமயங்களிலும் மதங்களிலும் இருக்கும்போது சிவபெருமானை எப்படி வழங்கினார்? நமச்சிவாய, ஓம் சிவாய நம என்றெல்லாம் சொல்லி வணங்கினார். நல்லா கவனிச்சுக்கிட்டே வரணும் நீங்க. அப்போ சுத்த சன்மார்க்கத்துக்கு வரும்போது அது தேவையில்லை என்று கூறும்போது இங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆகிறார். அப்படிப்பட்ட நித்திய வான்பொருளை எவரும் கண்டுகொள்ளக்கரிதாம் நித்திய வான்பொருளை எல்லா நிலைகளும் தான் ஆகி இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்கிறார். ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மைதனை
எல்லாம் செய்யும் வல்லவத்தை எனக்கு அளித்த பதியை ஓர் உறவு என்று அடைந்து உலகில் போற்றி மகிழ்ந்திடுவேன். உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தேன். இது பாடல். இந்த பாட்டை விளக்கம் பாருங்க. சார் உலக வாதனையை தவித்தவர். சார் உலக வாதனையை தவித்தவர் யார்? இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே உலகியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற உலக மக்கள் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட நெறிகளை பின்பற்றி கொண்டு வாதனைகளை பெற்றுக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாதனைகள் என்பது துன்பங்கள், துயரங்கள், இடர்பாடுகள், பயம், அச்சம் எல்லாவற்றையும் மனதிலே சுமந்து கொண்டு உலக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீக்க வேண்டும். அப்போ சார் உலக வாதனையை தவிர்த்தவர் யார்? சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் பற்று இல்லாமல் இருப்பார்கள். உலக விடயங்களிலே பற்று இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைகள் உள்ளவருடைய மனதிலே சுத்த சன்மார்க்க நெறிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் உள்ளகத்திலே சத்தியமாய் அமர்ந்தருளும். உண்மையாகவே அவர்கள் உள்ளங்களிலே உண்மையாக அமர்ந்து கொண்டு அருளும் உத்தம சத்குருவை. உத்தம சத்குரு என்பதை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை. அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அப்போ சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால்தான் அவர்கள் உள்ளத்தில் இறைவன் இருப்பான் என்று கூறுகிறார். காரணம், சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கின்றவன் தான் புலையும் கொலையும் தவிர்த்து இருக்க முடியும். புலையும் கொலையும் தவிர்க்காமல் இருந்தால் இறைவன் அவர் உள்ளத்தில் இருக்க மாட்டார் என்பதை ஏற்கனவே பாடல்களிலே நமக்கு அருளி இருக்கிறார்கள். காட்சி கழிப்பு 41வது பதிகம் காட்சி கழிப்பு என்ற பதிகத்திலே அந்த பாடல்களிலே உண்டு. கொல்லாமை விரதம் தம்மை கொண்டார் தம்மை தள்ளாரை தள்ளானை கொலையும் புலையும் தள்ளாரை தழுவானை. அதை இங்க சொல்றாரு. அப்போ கொலையும் புலையும் தவித்தவர்கள் யார்? சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற இறைவன் உண்மையாக சத்தியமாக அமர்ந்து கொண்டு அருளக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நேர் உறவே எவராலும் கண்டுகொள்ளக்கரிதாம். அப்படிப்பட்ட இறைவனை நேருக்கு நேராக யாரும் பார்த்து கொள்ளவில்லை. கண்டுகொள்வதற்கு அரிதான நிலையில் இருக்கின்ற இறைவன். இது பூலோகத்தில் இருக்கிறவனும் மட்டுமல்ல, ரிஷிகளும் முனிவர்களுக்கு மட்டுமல்ல, தேவர்களுக்கும் கூட. அப்படிப்பட்ட சுத்த சன்மார்க்க தலைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நேருக்கு நேராக நின்று இதுவரை யாரும் பார்த்ததில்லை. பிரம்மன் திருமால் கூட பார்த்ததில்லை என்பதை நாம் அதாவது திருவருட்பாவிலே கூறியதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்படிப்பட்ட இறைவனை நித்திய வான்பொருளை, வான்பொருள் என்பது வானத்தில் இருக்கின்ற விண்ணுலகத்தில் இருக்கின்ற இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எங்கே? சுத்த சிவஞான வெளியில் இருக்கின்ற இறைவன், அழிவில்லாத இறைவன், ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன், சுயமாக தோன்றிய இறைவன், அழிவில்லாத இறைவன். மித்த பிரம்மன் திருமால் போன்ற தேவர்கள் எல்லாம் பிறக்க வேண்டும், அடுத்த பிறவி எடுப்பதற்கு இறக்க வேண்டும். செத்து செத்து பிறக்கும் இந்த தேவர்கள் என் முன் வழியிலர் என்று கூறுவார் வள்ளல் பெருமானவர்கள். எனக்கு நிகர் யாருமே இல்லை என்று கூறுவார். திருவருட்பாவிலே பாடல்கள் உண்டு, யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அழிவில்லாத இறைவனை, என்னென்றால் சுத்த சன்மார்க்கத்திற்கு தான் அழிவில்லை. மித்த மார்க்கங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், 4 யுகங்களிலுமே தோன்றிய சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் அழிந்து விட்டது, ஒளிந்து விட்டது. அப்ப அழிவில்லாத மார்க்கம் எது? சுத்த சன்மார்க்கம். அழிவில்லாத காலம் எது? சுத்த சன்மார்க்க காலம். இப்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இது அழிவில்லாத யுகம், சதுர யுகம். அழிவில்லாத இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்படிப்பட்ட நித்திய வான்பொருளை, அழிவில்லாத இறைவனை எல்லா நிலைகளும் தான் ஆகி, அப்படிப்பட்ட இறைவன் எப்படி இருக்கிறான்? எல்லா நிலைகளிலும் பிரபஞ்சத்தில் பரிபூரணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவன், பிரபஞ்சத்தில் பரிபூரணமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற இறைவன். அப்படி எல்லா நிலைகளும் தான் ஆகி, நிலைகள் நிறைய நிலைகள் இருக்கின்றன. பரநிலை, பரம்பர நிலை, பராபர நிலை, பெருநிலை, பெருவெளி நிலை, இப்படி நிறைய நிலைகள் இருக்கிறது. அந்தங்களுடைய நிலைகளில் நிறைய இருக்கிறது. 6 அந்தங்களுடைய நிலைகள். இப்படி நவநிலைகள் இருக்கிறது. இப்படி எல்லா நிலைகளும் தான் ஆகி, அப்படிப்பட்ட இறைவன் ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மைதனை.
ஏர் உறவே என்பது அருளோடு விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருள் வல்லமை படைத்த சிறப்போடு விளங்கிக் கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட இயற்கை உண்மைதனை, இயற்கை உண்மை விளக்க கடவுளை, இயற்கை உண்மை விளக்க கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். மீதெல்லாம் தத்துவங்களின் தலைவர்கள் என்பதை தெளிவாக நமக்கு அள்ளியிருக்கிறார்கள். தத்துவங்களின் அடிப்படையில் உருவானவர்கள் மீது எல்லாருமே அருட்பெருஞ்சோதி ஒருவர் தான் இயற்கை உண்மை விளக்கமாக விளங்கிக் கொண்டிருப்பவர். அதான் இயற்கை உண்மை விளக்கம் தன்னை என்று கூறுகிறார். அப்படி இயற்கை உண்மைதனை, அப்படிப்பட்ட இறைவனை, எல்லாம் செய்யும் வல்லவத்தை, பிரபஞ்சத்தை அருளோடு விளங்கிக் கொண்டு அருளோடு அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட இறைவனை, எனக்கு அளித்த பதியை, எனக்கு அருளையெல்லாம் கொடுத்த இறைவனை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இந்த பூலோகத்திற்கு என்னை வருவிக்க செய்து, ஒரு தாயின் வழியாக என்னை வருவிக்க செய்து, இந்த பூலோகத்திலே 56 ஆண்டுகள் என்னை உலாவ விட்டு, என அந்த ஞானசேரியை கொடுக்கும்போது 51 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. அதான் சொல்றாரு அவரு. சித்தி வளாகத்தில் இருந்துட்டு இதை சொல்றாரு வளர்ப்பமானவர்கள். எனக்கு அளித்த பதியை இந்த பூலோகத்திற்கு எனக்கு வருவிக்க செய்து, என்னை 56 ஆண்டுகள் இந்த பூலோகத்தில் என்னை உலாவ விட்டு, அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து எல்லா அருளையும் கொடுத்த இறைவனை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஓர் உறவு என்று அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுமே. ஓர் உறவு, ஒரே உறவு, வேற உறவே நமக்கு கிடையாது. தந்தை என்ற ஒரு உறவு, ஒரே உறவு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், ஒரே கடவுள், ஜோதி வடிவில் இருக்கின்ற ஒரே கடவுள் அருட்பெருஞ்சாண்டவர். நீர்தான் எங்களுக்கு உறவு, நீர்தான் எங்களுக்கு கடவுள் என்று சுத்த சன்மார்க்கத்தை அடைந்து உலக மக்களே இறைவனை போற்றி மகிழ்ந்திடுங்கள், இறைவனை போற்றி வணங்கிடுங்கள். உள்ளமெல்லாம் கனிந்து உருகி, உங்க உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தே. உள்ளபடி என்பது இயற்கையின் உண்மையாக, சத்தியமாக, உண்மையாக இறைவனை உங்கள் உள்ளத்தில் இணைந்து மனம் உருகி இறைவனை போற்றி வணங்குங்கள் உலக மக்களே. தெளிவாக கூறியிருக்கிறார். இதைதான் ஞானசரியிலே முதல் பாடலிலே பார்த்தோம். நினைந்து நினைந்து உருகி உருகி எல்லாம் பாடல் வருதுல்ல. அப்போ எப்படி இறைவனை நினைக்கணுமா? நெகிழ்ந்து நெகிழ்ந்து, உணர்ந்து உணர்ந்து. அப்படியெல்லாம் நினைச்சோம்னா கண்ணீர் தானாக, அதாவது இறைவனை நினைக்கும் போது அந்த கண்ணீர் தானாக உடம்பு நனைந்து நனைந்து, அருளமதியை நன்னிதியை ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று போற்றி போற்றி சொல்றாரு. உலக மக்களை நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் சொல்றாரு. அதை தான் இங்க சொல்றாரு. உள்ளம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தே. அப்போ இறைவனை உள்ளத்தில் நினைந்து, எப்படிப்பட்ட இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவர் எங்கே இருக்கிறார்? சார் உலக வாதனையை தவித்தவர், உலகத்தில் தவிர்த்தவர், சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றாமல் சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு கொலையும் கொலையும் தவித்தவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற இறைவன். அந்த இறைவன், அப்படிப்பட்ட இறைவனை யாரும் பார்க்க முடியாத இறைவன், அழியாத இறைவன், அழிவில்லாத இறைவன், அழிவில்லாத மார்க்கம் சுத்த சன்மார்க்கம், அழிவில்லாத சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன். அப்படிப்பட்ட இறைவனை, எல்லா நிலைகளிலும் இருக்கின்ற இறைவனை, இயற்கை உண்மை விளக்க கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை, எனக்கு எல்லா அருளையும் அளித்த பதியை, உலக மக்களே நீர்தான் கடவுள், ஒரே கடவுள் என்று சொல்லி இறைவனை போற்றி மகிழ்ந்து வணங்கி, உள்ளபடி உள்ளத்தில் இருக்கின்ற உள்ளத்தில் உள்ளபடி உருகி வணங்கி நீங்கள் இறைவனை போற்றி மகிழுங்கள் என்று கூறுகிறார். இது ஞானசேரி பாடலுடைய விளக்கம். இதை எப்படி இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்டார்? எனக்கு அளித்த பதியை என்று கூறுகிறார். அதற்கு விளக்கம் சொல்லி ஆக வேண்டும். 90வது பதிகம் உற்றது உரைத்தல் என்ற பதிகத்திலே 10வது பாடல். இறைவனிலிருந்து எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை உலக மக்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும். அதான் சுத்த சன்மார்க்கத்தின் நிலை உலக மக்களுக்கு தெரியும். அப்படி தான் பெற்றதை கூறுகிறார், இறைவனிலிருந்து பெற்றதை கூறுகிறார். எனக்கு அளித்த பதியை என்று கூறும்போது இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய கடமை இந்த வள்ளலார் ஊழியனுக்கு இருக்கிறது. பெற்றேன் என்றும் இரவாமை வேதம் தவிர்ந்த இறைவன் என்னை உற்றை கலந்தான், நான் அவனை உற்றை கலந்தேன் ஒன்றானோ. பெற்றேன் என்றும் இரவாமை, சுத்த சன்மார்க்கத்தை நான் பெற்றுக்கொண்டதனால் இனிமேல் எனக்கு இறப்பு இல்லை. இறப்பு இல்லை என்பது மரணமில்லா பெருவாழ்வு.
அதை நான் பெற்றுக்கொண்டேன். இறைவன் என்னை ஒன்றோடு ஒன்றாக பொருந்தி என்னை கலந்து கொண்டான், நானும் அவனை கலந்து கொண்டேன், ஒன்றானோம். அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகிவிட்டோம், அருப்பெருஞ்சோதி ஆகிவிட்டோம். எங்க நடந்தது இது? மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாகத்திலே. அறையை பூட்டிட்டு கதவை சாத்திட்டு மறைஞ்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது, தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏன் மறைய வேண்டும்? ஆண்டவராகிவிட்டார் என்று சொல்ல வேண்டும். இறைவன் தந்தை மகனோடு இரண்டரை கலந்து கொள்ளுகிறார். இவர் போகல, அவர் தான் வரணும். காரணம், 51 ஆண்டுகள் பிரிந்த சக்தியோடு மீண்டும் கலந்து கொள்ள வேண்டும். அருட்பெருஞ்சாண்டவர் தனது சக்தியை தன்னிடமிருந்து பிரித்து ஆண்மகனாக இந்த பூலோகத்திலே 51 ஆண்டுகள் உலாவ விட்டார். காரணம், சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் உலக மக்களுக்கு தேவையில்லை. அந்த முரண்பாடுகள் வேறுபாடுகள் தேவையில்லை. உலக மக்கள் எல்லாம் சமரசமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வல்லப்பமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க விட்டார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த நிலையில் இருக்கும்போதுதான் சொல்லுகிறார், ஒன்றானோம் சொல்லிட்டாரா? இறைவனாகிவிட்டார்கள், சித்தன் ஆனேன் என்று உந்திப்பற. 64வது பதிகத்திலே, திருவந்தியார் பதிகத்திலே 10வது பாடல்ல சொல்லுவார், எல்லாமே முத்தியை தான் பெற்று இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே சென்று விட்டார்கள், நான் ஒருவன் தான் ஞான சித்தியை பெற்றேன். முத்தி என்பது ஒரு படிநிலை, முத்தி நிலை என்பது முந்தூறு சாதனம். அத்தகைய அருளி அருட்பெருஞ்சோதி. முத்தி என்பது ஒரு சாதனம் தான், அது முடிவானது அல்ல. சமயங்களுக்கும் மதங்களுக்கும் மார்க்கங்களுக்கும் முடிவானது முத்தி. முத்தி முடிவானது, ஜீவசமாதி முடிவானது. ஆனால் ஞான சித்தி என்பது முடிவானது அல்ல. முத்தியை பெற்றேன், நம் முத்தியினால் ஞான சித்தியை உற்றேன், சித்தனானேன் என்று உந்திப்பற. அதை இங்க சொல்றாரு, பெற்றேன் என்று இரவாமை இறைவன் வேதந்தவிந்தே இறைவன் என்னை உற்றை கலந்தான், நானும் உற்றை கலந்தேன், ஒன்றானோம். முடிஞ்சு போச்சு. அது நடந்தது எங்க? மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம். இன்றும் சித்தி வளாகத்தில் இருந்து கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் வளர்ப்பமானவர்கள் என்பதை இங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கேயும் ஓடல, மறையல, ஓடி போகல. இருந்தவர்கள் பொய்யான செய்தியை பரப்பி விட்டார்கள். சுத்த சன்மார்க்கம் உலக மக்களுக்கு தெரியக்கூடாது, வள்ளல் பெருமானை மனித பிறவியோடவே நிறுத்த வேண்டும் என்று ஆதங்கத்தில் உண்மைகளை எல்லாம் மறைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் சித்தி வளாகத்தில் இருந்து கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை பாடல்களிலே பல இடங்களிலே நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றானம் சொல்லிட்டாரா? அடுத்து, எற்றேன் அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார், இன்னமுதம் புற்றே உலகி நீவில் வாழ்க வாழ்க துணியற்றே. அப்ப நீங்க என்ன பண்ணணும் உலக மக்களே? இன்னமுதம் துற்றே. இன்னமுதம் என்பது சுத்த சன்மார்க்கம், இறைவனுடைய அருளமுதம். சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு மார்க்கம் மட்டுமல்ல, இறைவனுடைய அருளமுதம். அந்த அருளமுதத்தை நீங்களும் உண்டு, நீங்களும் சாப்பிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? சுத்த சன்மார்க்கத்தை நீங்களும் பெற்று உலக மக்களே நீவீர் வாழ்க வாழ்க துணியற்றே. துணியற்றே என்பது துன்பங்களையும் துயரங்களையும் இடர்களையும் பயங்களையும் அச்சங்களையும் ஒட்டுமொத்தமாக துணின்னு சொல்லுவார். இவற்றையெல்லாம் நீக்கி நீங்கள் வாழ வேண்டும் உலக மக்களே. அப்படி வாழ வேண்டும் என்றால் நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருளமுதத்தை நீங்கள் உண்ண வேண்டும். இறைவனுடைய அருளமுதத்தை நீங்கள் சாப்பிடணும். அது எங்க கிடைக்கும்? சுத்த சன்மார்க்கத்தில் தான் கிடைக்கும் சொல்றாரு. ஆக தான் பெற்றதை இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். இதனுடைய விளக்கம் தான் ஞானசரியில் இருக்கிறது. எல்லா நிலைகளும் ஆகி ஏன் உறவே விலகுகின்ற இயற்கை உண்மைதானே. அப்படிப்பட்ட இறைவனை, எல்லாம் செய்கின்ற இறைவனை, எனக்கு அளித்த பதியை நீங்கள் என்ன பண்ணணும் உலக மக்களே? ஓர் உறவே என்று, நீதான் கடவுள், ஒரே கடவுள் என்று இறைவனை அடைந்து சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொண்டு நீ விரதம் போற்றி மகிழ்ந்திடுங்கள், மகிழ்ந்திடுமே. ஆக சுத்த சன்மார்க்கத்தை பெற்றால்தான் இறைவனுடைய பூரணமான அருளை பெற முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, இப்போ அருட்பெருஞ்சாண்டவர் யார், எப்படிப்பட்ட நிலை இருக்குது, சுத்த சன்மார்க்கத்தை நீங்க வாங்கல் அப்படின்லாம் சொல்லிட்டாரு ஞான சரியில்லை. அதை எப்படி இவர் பெற்றுக்கொண்டார் என்பதையும் உலக மக்களுக்கு சொல்லிட்டாரு. அப்போ உலக மக்கள் எப்படி மேன்மடைய வேண்டும்? உலக மக்களுக்கு சொல்லணும். 101வது பதிகத்திலே உய்வகை கூறல் என்ற பதிகத்திலே 10வது பாடல், 90வது பதிகத்தில் இருக்கின்ற 10வது பாடலுக்கும் உய்வகை கூறல் இருக்கிற 10வது பாடலுக்கும் பொருள் உண்டு, ஒற்றுமை உண்டு, பொருத்தம் உண்டு. அதனால்தான் இந்த விளக்கத்தை நான் கூறுவது.
இது இறைவனுடைய தயவாலயம் கருணையாலயம் பெற்றுக்கொண்ட விளக்கங்கள். இப்போ உய்வகை கூறல். உய்வகை கூறல் என்பது உலக மக்கள் எப்படி மேன்மடைய வேண்டும், இந்த நிலையிலிருந்து எப்படி மாற வேண்டும். காலங்காலமாக சமயங்களையும் மதங்களையும் மார்களை பின்பற்றி கொண்டு எப்படி அந்த சமய குழியிலேயும் மத குழியிலேயும் எப்படி உழண்டு கொண்டிருக்கிறார்கள். உலக மக்களை இதெல்லாம் விட்டு வாருங்கள் என்று கூறுவது. அங்கு இருந்து கொண்டு என்ன லாபம் கண்டீர்கள், என்ன லாபம் அடைந்தீர்கள்? சுத்த சன்மார்க்கத்திற்கு வாருங்கள், மரணமில்லா பொருள்களை பெற்றுக் கொள்ளுங்கள், இறைவனுடைய அருள்களை பெற்றுக் கொள்ளுங்கள், இறைவனுடைய அருள் செல்வங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். உய்வகை கூறல் உலக மக்கள் மேன்மடைய வேண்டும் என்பதற்காக. பாருங்க, கலை இருந்ததோர் சிற்றம்பலத்திலே கருணை நிலை இருந்தது. சைவ சமயம் என்றால் சரி, வைஷ்ணவ சமயம் என்றால் சரி, அங்கே கருணை நிலை இருக்காது. உயிர் நேய உயிர் இரக்கம் இருக்காது. சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் உயிர் கொலை செய்வார்கள். அவர்கள் அந்த உயிரை உயிராவை நினைப்பதில்லை. தான் அந்த உயிரை கொன்று அந்த உடம்பை நாறுகின்ற பிணத்தை, துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த பிணத்தை தன் உடம்புக்கு உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நிலைதான் அவங்களுக்கு இருக்கும். இது இயற்கை. அது அவங்க சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் கூறப்பட்ட நிலை. அது நிலையிலிருந்து மாற வேண்டும் என்றுதான் வல்லப்பமன் கூறுகிறார். கலை இருந்ததோ சிற்றம்பலத்திலே. இங்க கலை என்பது உயிர் இரக்கம். உயிர் இரக்கம், உயிர்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய உயிர் தத்துவம். அதான் இங்க கலை என்று பொருள். கலை என்பது உயிர்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய உயிர் தத்துவம். அது எங்க இருக்கும்? திருச்சிற்றம்பலத்திலே, சுத்த சன்மார்க்கத்திலே. கருணை நிலை இருந்தது. அங்கதான் கருணை நிலை இருந்தது. நினைத்தவை யாவையும் பெறலாம். உலக மக்களே, நீங்கள் சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்துவிட்டால், நீங்கள் உயிர்களுடைய அந்த உயிர் தத்துவத்தை தெரிந்து கொண்டால், அந்த கருணை நிலை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்ததையெல்லாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதான் அதுக்கு பொருள். நினைத்தவை யாவையும் பெறலாம். மலை இருந்தது என இருப்பேரே வம்பினோ என்று நல்லா கணிக்கணும். மலை இருந்த மலைன்னா பெரிய மலை கிடையாது, கருங்கலான உருவான மலை கிடையாது. மலை இருந்ததென இருப்பீரே வம்பினோ. மலை என்றால் இங்கே ஒரு விதமான நடுக்கம், ஒரு விதமான தயக்கம், மயக்கம், மாயைகளும் மயக்கங்களும் நிறைந்த ஒரு நிலை. அப்படி ஒரு மலைப்புன திகைப்பு. அந்த மாதிரி ஒரு திகைப்பு இருந்தது என்றால் எப்படி திகைப்பு? சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட்டு எப்படி வருவது? ஐயோ, நம்ம இதுவரைக்கும் சமயங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டிருந்தோமே, மதங்களை பின்பற்றி கொண்டிருந்தோமே, நம்ம திடீர்னு விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா என்ன ஆகுமோ, ஏதாகுமோ என்று ஒரு மலைப்பு உங்களுக்கு இருக்கும். ஒரு திகைப்பு, ஒரு பயம், ஒரு அச்சம், இந்த நிலை உங்களுக்கு இருக்கும். அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மலைப்பு இருந்தாலும் வந்துருங்க என்கிட்ட, மம்மினோ வாருங்கள் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தயக்கம், எப்படி அதை விட்டுட்டு வெளியே போறது, எப்படி சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட்டுட்டு நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்கு போறது? அப்படி போனோம்னா இங்க இருக்கின்ற சிறு தெய்வங்கள் நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ, இது வரைக்கும் நம்ம இங்க தானே இருந்தோம் அப்படின்னு ஒரு மலைப்பு உங்களுக்கு இருக்கும். அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க உலக மக்களே. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்க சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துருங்க. இதைத்தான் ஜீவகானிய ஒழுக்கத்திலே சொல்லுவார். பயம் என்ற ஒன்றை அங்கே கடைசியிலே ஜீவகானிய ஒழுக்கத்திலே கூறுவார். பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம். அந்த பயம் தான் இங்க மலைப்புன்னு சொல்றாரு. ஐயோ, நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நமக்கு ஏதாவது மரணம் வந்துருமோ, அது வந்துருமோ, இப்படி பயப்படுமோ, அப்படி பயப்படுமே. அந்த மலைப்பெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வாருங்கள், வம்பினோ, வந்து விடுங்கள். அது நான் சொல்லி நீங்க கேட்கலன்னா, அன்றி நான் சொல்லியும் நீங்க கேட்கலன்னா, கொலை விரும்புவீர் எனில் புறத்தே போகுமின் குலைந்தே. நான் இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல, நான் கொலை தொழில் தான் செய்வேன், உயிர்களை கொன்று அந்த பிணத்தை அந்த உடம்பை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெளியே போயிருங்க. என் முகத்திலேயே முழிக்க கூடாது, வெளியே போயிருங்க. குலைந்தே
எப்படியாவது அழிஞ்சி தொலைஞ்சு போங்க. மனம் வெறுத்து சொல்லுகிறார். ஒரு இறைவன் ஐந்தொழிலை செய்து கொண்டு பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறைவன், நம்மளை படைத்த இறைவன். இன்னைக்கு நம்மளை படைத்தது யார்? 30/1/1874 இரவு 12 மணியிலிருந்து உயிர்களை படைத்தது யார்? வல்லற்பமானவர்கள். ஐந்தொழில்களை படைத்துக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருப்பது யார்? வல்லற்பமானவர்கள். திருவுப்பாவிலே அத்தனை பாடல்கள் உண்டு. நான் இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கலன்னா, உலக மக்களே, உயிர் தத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கருண நிலையை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாருங்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சமயங்களிலும் மதங்களிலும் மார்களில் விட்டு நாங்கள் எப்படி வெளியே வருது அப்படின்னு ஒரு மலைப்பு, ஒரு திகைப்பு, ஒரு தயக்கம், ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்க வாங்க, வந்து விடுங்கள். சுத்த சன்மார்க்கத்திற்கு நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்து விடுங்கள். இப்படி விலையெல்லாம் சொல்லி நீங்க கேட்கலன்னா, நான் உயிர்களை கொலை செய்வேன், புலால் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வெளியே போயிருங்க. நீங்க இங்க வர வேண்டாம். சுத்த சன்மார்க்கத்திற்கு நீங்க வெளியே போயிருங்க. கொலைந்தே எப்படியாவது அழிந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு எப்படியாவது போங்க. நான் எவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார். அப்போ உலக மக்களுக்கு என்ன சொல்லுகிறார்? சுத்த சன்மார்க்கத்துக்கு வாருங்கள். மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு உயிர் நேயம் கிடைக்கும், உயிர் இரக்கம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கருணை நிலை கிடைக்கும். நீங்கள் நினைத்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் இறைவனிடம் இருந்தது. இறைவன், அப்படிப்பட்ட இறைவனை நாம் பெற்றிருக்கிறோம். சுத்த சன்மார்க்கத்துக்கு வாருங்கள். நம்முடைய தந்தையை பெற்றிருக்கிறோம். குழந்தைகள் எப்படி தந்தையிடம் கேட்பார்களோ அதே மாதிரி தந்தையிடம் கேளுங்கள். தந்தை வேண்டியதை கொடுக்க போகிறான். எனவே உங்களுக்கு கருணை இருக்க வேண்டும், தயவு இருக்க வேண்டும் என்றால் சுத்த சன்மார்க்கத்துக்கு தான் வர வேண்டும். எனவே அன்பர்களே, சுத்த சன்மார்க்கத்திற்கு வாருங்கள். உலக மக்களே, சுத்த சன்மார்க்கத்தில் வாருங்கள் என்று வல்லற்பமானவர்கள் அழைக்கிறார்கள். இந்த வள்ளலார் ஊழியனும் இதுவரையில் ஞானசரிய பாடலுடைய விளக்கத்தில் எவ்வளவு தெளிவாக கூற முடியுமோ இறைவனுடைய தயவாலயம் கருணையாலயம் நான் கூறிவிட்டேன். வல்லற்பமான இறைவனே கூறிவிட்டார். இவ்வளவு சொல்லியும் நீங்கள் வரவில்லை என்றால் நீங்கள் எப்படியாவது போங்கள். உங்கள் வாழ்க்கை துன்பங்களையும் துயரங்களையும் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்தால் நீங்கள் மகிழ்வோடும் சந்தோஷத்தோடும் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழலாம் என்று இறைவன் ஞானசரியிலே கூறியதை நாம் தெளிவாக பார்த்துவிட்டோம். அன்பர்களே, இன்றோடு ஞானசரிய விளக்கங்கள் முடிவடைகிறது. நாளையிலிருந்து சித்தி வளாகத்திலே வல்லற்பமானவர்கள் சுத்த சன்மார்க்க கொடி கட்டியதையும், அந்த சுத்த சன்மார்க்கத்தை கொடி கட்டும் போது அவர் அருளிய பாடலுடைய விளக்கங்களையும் நாளை பார்க்க இருக்கிறோம். எனவே நீங்கள்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து இறைவனுடைய அருளையும் செல்வங்களையெல்லாம் பெற்று நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தயவோடையும் கருணையோடையும் இந்த வள்ளலார் ஊழியன் வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நாளையும் இறைவனுடைய திருவிளையாடல் தொடரும். எல்லாம் நீங்கள் கண்டு மகிழ்ந்து இறைவனர்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.